ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, மாடுக்கு வந்து மடிவீக்கம் வந்தால் அதை எப்படி குணப்படுத்துறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடு. ஃபஸ்ட்டு மடிவீக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாட்டுக்கு வந்துருக்கிறத மாட்டோட மடியை நீங்கள் லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா அது கல் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் வரும். அதை அழுத்தி பார்த்தா உங்களுக்கு கல் மாதிரி தெரியும். அதை நீங்கள் கண்டுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த காம்பு பார்த்தீங்கன்னா அந்த காம்பில் பார்த்தீங்கன்னா பால் வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். மாடும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்த உடனே நீங்கள் உடனே டாக்டரை கூப்பிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவார். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தனை கொடுக்கணும். பெருசாக இல்லை, ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் இருக்கோ அதை எடுத்து துணிக்குள்ளே வச்சு சுற்றி இது மாதிரி நீங்கள் காலையில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தனை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அது வீக்கம் பார்த்தீங்கன்னா வற்றி போயிடும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துட்டுருக்குறோம். மேக்ஸிமம் மடி வீக்கம் எப்போ வரும்னா, மாடு கன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா மடி பெருசாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து மடி வீக்கம் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடு பாருங்கள் திரு முடிச்சுட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 காம்பு மாடு. ஆல்ரெடி வந்து இந்த மாட்டை வச்சுருந்தீங்க வந்து சரியாக மடி வீக்கம் வரும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்ததுனால இது பார்த்திங்கன்னா ஒரு காம்பில் வந்து பால் கறக்காது. இந்த சின்ன காம்பு பார்த்தீங்களா, இதில் வந்து பால் கறக்காது. மற்ற 3 காம்பில் மட்டும்தான் பாலே கறக்கும். இது பார்த்தீங்கன்னா அதோட கண்டுக்குட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you.